ஹாய் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நக்குவாய் என்றார். அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தை சபிக்கிறாரு. அதாவது சர்ப்பம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தந்திரமான சர்ப்பம். அதாவது அது ஏசப்பா உருவாக்கின மிருகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பம் பயங்கரமான தந்திரமான சர்ப்பம். ஏசப்பா அந்த சர்ப்பத்தை உருவாக்கணும். அப்படிங்கும்போது ஏசப்பா பார்த்தீங்கன்னா அதாவது ஆதாம் ஏவாளை ஏசப்பா உருவாக்கி அவங்களுக்கு சகலவித ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுத்து, அதாவது ஏதேன் ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஒரு சூப்பரான ஒரு கார்டனை உருவாக்கி ஏசப்பா சொல்கிறார், அந்த கார்டனை எடுத்துன்னு போய் ஆதாம் ஏவாளை எடுத்துன்னு போய் விட்டுட்டு சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகள் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் உள்ள கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீங்க, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் புசிக்காதீங்க, இந்த இது நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த பாவத்தில் விழுந்துருவீங்கன்னு சொல்லி ஏசப்பா அவங்களை எச்சரிச்சுட்டு ஆதாம் ஏவாளை ஏசப்பா அதாவது ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டு அவங்க வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் எப்படியோ அந்த ஸ்ரீயை பயங்கரமாக வஞ்சிக்குது. சர்ப்பம் ஸ்ரீகிட்ட போய் சொல்லுது, அதாவது இந்த தோட்டத்தில் சகல கனிகள் நீங்கள் புசிக்கலாம்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரா, இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது சொல்லி சொன்னாரா சொல்லும் போது ஸ்ரீ ஆமாம் எங்கள் ஏசப்பா எல்லா 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 பழத்தையும் சாப்பிடலாம், ஆனால் அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடுவது சொல்லும் போது உடனே அந்த சர்ப்பம் ஸ்ரீயை வஞ்சிக்குது. அதாவது எதுக்கு உங்கள் ஏசப்பா இப்படி சொன்னார்னா, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாக மாட்டீங்க, உங்கள் ஏசப்பா போல் ஆயிடுவீங்க, உங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக அந்த ஸ்ரீயை சர்ப்பம் வஞ்சிக்குது. அந்த சர்ப்பம் வஞ்சிக்குது, அந்த ஸ்ரீக்கு தெரியாமல் அந்த ஏவல் என்ன பண்ணுறா, அந்த சர்ப்பத்து பக்கமாக செவி கொடுத்து அதாவது அந்த பழத்தை அதுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றா. அவள் சாப்பிட்டு கணவனுக்கும் சாப்பிட்டு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதமே அவங்க இழந்து போயிட்டாங்க. ஏசப்பா அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுத்து அவங்க ஏதேன் தோட்டத்தில் ஏசப்பா விட்டார். ஏசப்பா அந்த தோட்டத்தில் விட்டு அவங்க வெளியே போகும்படி செஞ்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏசப்பா விட்டு வழிவில் பின்மாறும்படி அந்த சர்ப்பம் செஞ்சிச்சு. இன்றைக்கும் சர்ப்பம் அப்படி தான் தந்திரமாக வேலை செஞ்சு கொண்டிருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் சரி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எழுந்து பண்ணும்படி செய்யுது. கர்த்தரோடு வழி விலகும்படி பயங்கரமாக வேலை செஞ்சுன்னு இருக்குது. அன்றைக்கி அப்படி தான் ஆதாம் ஏவாள் அது பயங்கரமாக வஞ்சித்து பாவத்தில் விழும்படி செஞ்சிச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வேதம் சொல்லியிருக்குது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ள இருங்க, உங்கள் எதிரான பிசாசு எச்சிக்கிற சிங்கம் சாத்தான் யாரை முங்களான்னு காத்திருக்கிறான்னு சொல்லி வேதம் நம்ம தெளிவாக சொல்லுது. அவன் யாரை முங்களான்னு காத்திருக்கான். ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளை அவன் கண்ணோக்கி பார்த்துருக்கான். எப்படின்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் எடுக்கணும். அந்த பிள்ளைகளை எப்படின்னா கர்த்தரை விட்டு வழி விலக்க பண்ணி எப்படின்னா நரகத்தை தள்ள சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசு வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். நம்ம ஒரு நாளும் சரி பிசாசுக்கு நம்ம செவி கொடுக்காம, பிசாசுக்கு நம்ம ஒரு நாள் கீழ்ப்படியாமல், அவன் என்னதான் சொன்னாலும் அவன் என்னதான் செஞ்சாலும் சரி, அவன் என்னதான் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு பக்கமாக அவன் பக்கமாக நம்ம சாயாமல் நம்ம கத்திர பக்கமாக சாஞ்சு கத்தருக்கு நம்ம செவி கொடுத்து கத்தருக்கு நம்ம கீழ்ப்படிமா நிச்சயமாக நம்ம சகலவித ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் ஏசப்பா நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அதாவது ஏசப்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அதாவது சர்ப்பத்தை தலையை நசுக்கும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துரு. அதாவது சொல்கிறாரு, அதாவது ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதாவது நீ உயிரினாலும் நீ வயிற்றினாலும் நகர்ந்து மண்ணை தின்பாய். அதாவது நீ ஜனங்களுடைய காலை நக்குவாய், ஜனங்கள் உன் தலையை நசுக்குவான்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு அப்பயே ஆண்டோட பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்துரு. சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்படி அதிகாரம் கொடுத்துரு. இன்றைக்கி நம்ம தான் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் நம்மளுக்கு அதிகாரம் ஏசப்பா கொடுத்து அதை உணராமல் நீங்கள் அநேக பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தை கண்டு பயப்படுறாங்க, பிசாசை கண்டு பயப்படுறாங்க, பிசாசை தந்திரத்தை கண்டு பயப்படுறாங்க. நீங்கள் ஒரு நாள் சரி ஆண்டோட பிள்ளையாக இருந்து பிசாசை கண்டு பயப்படாதீங்க. அதாவது சர்ப்பத்தின் தந்திரத்தை கண்டு நீங்கள் ஒரு நாள் ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட சர்ப்பத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். வேதம் நம்ம அநேகத்தில் ஏசப்பா நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த லூக்கால சொல்லப்படுகிறது, சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கும் சத்துருன் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், அது ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டான்னு சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். எப்படியாப்பட்ட சர்ப்பம் சரி ஆண்டோட பிள்ளைகளை சேதப்படுத்த மாட்டாது. சங்கீத 90 நம்மளுக்கு சொல்லப்படுது, சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பி நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தினை மிதித்து போடா சொல்லி வேதம் சொல்லுகிறது. சர்ப்பத்தினை மிதிப்பா சர்ப்பத்தின் மேல் நடுப்பான்னு சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா அதிகாரம் கொடுத்துறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை தான் சரி, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இந்த வாக்குத்தத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்ம பிசாசு கண்டு பயப்படுறோம். ஒரு நாள் சரி ஆண்டோட பிள்ளை தான் நீங்கள் பிசாசை கண்டு பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா ஏசப்பா பிசாசை ஜெயிச்சாரு. நம்ம ஏசப்பா கல்வாரி சிலுவையில் பிசாசு தலையை துண்டா வெட்டின தேவன். அப்படியாப்பட்ட தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன், செங்கல் ரெண்டாக பிறந்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அப்படியாப்பட்ட நம்ம அப்படி இருக்கும்போது ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாளும் சரி சர்ப்பத்தை கண்டு பயப்படாதீங்க, எந்த பிசாசை கண்டு பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களோட கூட இருப்பார். எப்படியாப்பட்ட சர்ப்பத்தை நம்ம நசுக்க முடியும். அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை நம்மக்கிட்ட இருக்குது. கர்த்தருடைய துதி நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அதை நீங்கள் அறிக்கையிடும் போது நிச்சயமாக எப்படியாப்பட்ட சர்ப்பத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்படியாப்பட்ட பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதாவது அன்றைக்கி ஆதாம் ஏவாளை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அந்த பிசாசுக்கு செவி கொடுத்தாங்க, பாவத்தில் விழுந்தாங்க. கர்த்தர் எந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் இழக்கும்படி அவங்க செஞ்சாங்க. அது மாதிரில ஏசப்பா விட்டு அவங்க வழி விலகவே போயிட்டாங்க. அதுமாரி நம்ம விழாதபடி நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நாள் சரி பிசாசுக்கு செவி கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க. ஆமென்.